அந்த சுத்தி கூட்டு வந்ததுனால அது வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க. பண்ணப்புறம் தேவாரத்துக்கு நடுவுல இருக்கு. அதாவது மேட்டுப்பட்டில இருந்து உள்ள போகணும். அந்த அந்த சாக்குளத்து சரி. மேட்டுக்கு போகணும். அது ரொம்ப நாள் கோரிக்கை. தங்க தமிழ்ச்செல்வன் கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடைப்பயணமா நாங்களா கூட போயிருக்கோம். அதுவும் வந்து இளையராஜா ஐயா அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஒருத்தர் இறந்தாங்கன்னா 30, 40 கிலோமீட்டர் நாங்க சுத்தி கூட்டு வர வேண்டியது. இப்ப இது இல்ல சார். சாக்குளத்துப்பட்டு ஓபன் பண்ணாங்கன்னா நாங்க ஒரு 7, 8 கிலோமீட்டர்ல ஷார்ட்கட்ல கொண்டு வந்துடலாம். இவ்வளவுக்கு பாதி இல்ல ரோடு ஆல்ரெடி முன்னாடி போட்ட ரோடு இருக்கு. இப்போ ஒருத்தர் இறக்குற சூழ்நிலை இருக்காங்க. அவங்களை இதுல கொண்டு வந்தா காப்பாத்திடலாம். நம்ம தேனி ஜிஹெச் கொண்டு போறதுக்கு ஷார்ட்கட் இது. அந்த சாக்குளத்துப்பட்டு கம்பம்பெட்டு, கம்பம், உத்தமபாளையம் இப்படி சுத்தி கூட்டு வரும்ல. அது வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அந்த சுத்தி கூட்டு வந்ததுனால எல்லாம் ஓஹோ! இங்க இருந்து வேலைக்கு போறவங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்வாதாரத்துக்கு அங்கதான் போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப காடுகள்ல வந்து இப்ப மழை பெஞ்சனாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வறண்ட பூமி, காட்டுகள்ல எந்த வெள்ளாமே செய்ய முடியாது. எல்லாம் அந்த மழையை நம்பிதான் இருக்காங்க. நம்ம ஏலக்காய் அந்த தோட்டங்களை நம்பிதான் இந்த ஒரு 10, 15 கிராமம் இருக்கு. டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப் காலையில ஒரு ஒரு 50, 100 ஜீப் இங்க இருந்து போகும். ஒவ்வொரு கிராமத்துல இருந்து. இதெல்லாம் இந்த சாக்குளத்து மட்டும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் இளையராஜா மாதிரி ஐயா அவங்க வந்து இதை சொன்னாங்கன்னா சீக்கிரம் அது நடக்கும்.